இரத்த சோகை, இரும்புச்சத்து குறைபாடு இன்னைக்கும் பலருக்கு இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனையா மாறிடுச்சுங்க. உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிறது, முடி கொத்து கொத்தா கொட்டுறது, முகம் வெளிரி போறது அப்படின்னு இதனுடைய அறிகுறிகள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக உடனே மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரைகளை வாங்கி போடுறதை விட, நம்முடைய சமையலறையில் உள்ள சில இயற்கையான உணவுகளை வச்சே இதை ரொம்ப எளிதா சரி பண்ண முடியும். அப்படி இரும்புச்சத்தை அள்ளி தர்ற 6 சூப்பரான பச்சை நிற உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை. இரும்புச்சத்து அப்படின்னாலே முதல்ல நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது முருங்கைக்கீரை தான். இது ரொம்பவே மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சூப் வச்சோ அல்லது பொரியல் செஞ்சோ நாம சாப்பிட்டு வந்தா ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் அளவு ஜெட் வேகத்துல அதிகரிக்குங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது பசலைக்கீரை. கீரை வகைகள்லயே பசலைக்கீரைக்கு எப்போதுமே ஒரு தனி மவுசு இருக்குதுங்க. இதுல இரும்புச்சத்து மட்டுமில்லாம நம்முடைய உடலுக்கு தேவையான பல அத்தியாவசியமான விட்டமின்களும் நிறைஞ்சிருக்குது. இத பருப்பு சேர்த்து கடைஞ்சு சாப்பிடுறது சுவைக்கு மட்டுமில்லாம ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது. அடுத்ததா நாம பார்க்க போறது ப்ரோக்கோலி. கொஞ்சம் மாடர்னான காய்கறியான ப்ரோக்கோலில இரும்புச்சத்து தாராளமா இருக்குதுங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இதுல விட்டமின் சி சத்தும் அதிகமா இருக்கு. இந்த விட்டமின் சி சத்தானது உணவில் உள்ள இரும்புச்சத்தை நம்மளுடைய உடல் முழுமையா உறிஞ்சிக்கொள்ள நமக்கு உதவி பண்ணுது. அடுத்ததா நாம பார்க்க போறது பச்சை பட்டாணி. குழந்தைகளுக்கு பிடித்த காய்கறிகள்ல ஒன்று பச்சை பட்டாணி. இதுல புரத சத்தோட சேர்த்து இரும்பு சத்தும் கணிசமா இருக்குது. குருமா, புலாவ் அல்லது வெறுமனே வேக வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி மாலை வேளைகள்ல சாப்பிடுறது உங்களுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை உடனடியா கொடுக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது கறிவேப்பிலை. சாப்பிடும்போது நாம எல்லாருமே நம்மளுடைய பிளேட்ல ஓரமா தூக்கி போடுற ஒரு பொருள் அப்படின்னா அது கருவேப்பிலை தான். ஆனா நிஜத்துல இது இரும்பு சத்தின் தொழிற்சாலைன்னே சொல்லலாம். இதை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க நிழல்ல காய வச்சு பொடியாக்கி சாதத்துல கலந்து நெய் விட்டு சாப்பிடலாம். இது இரத்த சோகையை விரட்டுறது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சியையும் தூண்டுது. அடுத்ததா நாம பார்க்க போறது புதினா. பிரியாணிக்கும் சட்னிக்கும் வாசனை தர்ற புதினாவுல ஏராளமான இரும்பு சத்து ஒளிஞ்சிருக்கு. புதினாவை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வர்றது செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிச்சு உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம தினமும் சாப்பிட்ற நம்மளுடைய தட்டுல இருக்குது. விலை உயர்ந்த சத்து மாத்திரைகளை நம்புறதை விட இயற்கையாக கிடைக்கிற இந்த பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளை உணவுல அதிகம் சேர்த்துக்கொள்றது நமக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இரும்புச்சத்து உடம்புல சரியா சேரணும் அப்படின்னா சாப்பிட்ற உணவோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு போன்ற விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்களையும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.